ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது ஐசிசி சேர்மனாக முன்னாள் பிசிசிஐ தலைவரான ஜெய்ஷா அவர்கள் பதவி ஏற்ற பிறகு அவங்க இங்கிலாந்துக்கும் நியூசிலாந்து அணிக்கும் செய்த ஒரு சம்பவம் தான் தற்போது கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் ரொம்பவே கடுப்பாகி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். அடுத்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் லார்ட்ஸ் மைதானத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான இறுதிப் போட்டி நடைபெற இருக்குது. அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா, ஐசிசி நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபி, அதே போல் பிசிசிஐ நடத்தக்கூடிய ஐபிஎல் போன்ற தொடர்கள் இருந்தாலுமே கூட இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புடைய இறுதிப் போட்டி ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டு வருது. காரணம், எந்த இரண்டு அணிகள் முதல் 2 இடத்தை பிடிப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. சிறிய புள்ளிகள் வித்தியாசத்தில் தான் தற்போது ஒவ்வொரு அணிகளுமே இந்த முதல் 2 இடத்தை பிடிப்பதற்கு போட்டி போட்டு கொண்டிருக்காங்க. தற்போதைய நிலைமைப்படி முதல் இடத்துல இந்திய அணியும் 2வது இடத்துல ஆஸ்திரேலிய அணியுமே இருந்தாலுமே கூட அடுத்தடுத்த போட்டிகளுக்கு பிறகு இது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அந்த அளவுக்கு போட்டிகள் பார்த்தீங்கன்னா தற்போது அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய அணி இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னா அவங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரை 4-1 அப்படி இல்லைனா 5-0 அப்படின்ற நிலைமையில் கைப்பற்ற வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் 4 போட்டிகள்லையாவது இந்திய அணி வெற்றி பெற வேண்டும். நியூசிலாந்து அணிக்கு எதிராக அவங்க 3 போட்டிகளில் தோல்வியை தழுவுனதன் காரணத்தினால இந்த ஒரு நிலைமை இந்திய அணிக்கு ஏற்பட்டுருச்சு. அதே போல் தற்போது ஆஸ்திரேலிய அணியும் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு எதிராக தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றாங்க அப்படின்னா அவங்க இறுதிப் போட்டிக்கு முன்னேறிடுவாங்க. இவங்களுக்கு அடுத்தடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, இலங்கை போன்ற அணிகள் பிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்திய அணி சிரமம் இல்லாமல் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னா நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா போன்ற அணிகள் அடுத்தடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட் போட்டிகளில் தோல்வியை தழுவ வேண்டும். இந்த நிலைமையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிசிசிஐயின் தலைவராக இருந்த ஜெய்ஷா அவர்கள் ஐசிசி சேர்மனாக பதவி ஏற்றாங்க. ஐபிஎல்லுடைய ஆக்ஷன் நடக்கும்போது கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதற்காக அவங்களுக்கு பாராட்டுகள் கொடுத்துருந்தாங்க அனைவருமே. இந்த நிலைமையில் அவங்க பதவியேற்ற ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் நியூசிலாந்துக்கு ஒரு பேரிடி விழுந்திருக்கு. அதாவது இந்த 2 அணிகளுக்கும் இடையே நடந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா 2 அணிகளுமே தலா 3 ஓவர்களை மெதுவாக வீசியதன் காரணத்தினால இந்த 2 அணிகளுக்கும் தலா 3 புள்ளிகளை குறைச்சிருக்காங்க. இதனால் அவங்க பார்த்தீங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் அவங்களுக்கு சறுக்கல் ஏற்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்தியா போன்ற மேலே இருக்கக்கூடிய அணிகளுக்கு பார்த்திங்கன்னா சற்று நிம்மதி ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான இறுதி கட்டத்தில் இப்படி புள்ளிகளை குறைப்பது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படின்னு பல பேர் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்த நிலைமையில் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காங்க. ஐசிசி, உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறது காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறோம் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓவர்கள் தாமதமாக வீசப்படுவது எப்போதுமே வழக்கமாக நடப்பது ஒன்று தான். ஆனால் இதற்கெல்லாம் 3 புள்ளிகளை 2 அணிகளுக்குமே குறைப்பது அப்படிங்கிறது மிகவும் ஒரு மோசமான செயல் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா மறைமுகமாக ஐசிசி சேர்மனான ஜெய்ஷா அவர்களை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது இந்திய அணி அடுத்தடுத்த போட்டிகளில் தோல்வியை தழுவினாலும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்படி எங்களுடைய புள்ளிகளை நீங்கள் குறைக்கிறீங்களா அப்படின்றது போல் அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. உடனே தற்போது பல இங்கிலாந்து முன்னாள் வீரர்களும் இது தொடர்பாக ட்வீட் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தங்களுடைய செய்திகளை வெளியிட்டு அவங்க தற்போது ஐசிசியை நோக்கி கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.